ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு ஜூலை 17ஆம் தேதி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான ட்ரெயின் சர்வீஸை முதல்ல இந்தியால தொடங்கி வைக்க போறாரு. அது என்ன சர்வீஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்க போறோம். நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மள ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரெயின்ல பயணம் செஞ்சிருப்போம். ட்ரெயின் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரும்போது ட்ரெயினை இயக்குறதுக்கு நிலக்கரி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகையில டீசல் இன்ஜின்ல ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பெரும்பாலும் ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக்ல எல்லா ட்ராக்லயுமே மேல எலக்ட்ரிக் இது போகும், எலக்ட்ரிக் லைன் போகும். ஸோ எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற மாதிரி ட்ரெயின் இப்போ பெரும்பாலும் இருக்கு. பட் இந்த மாதிரி கோல்ல, டீசல்ல, எலக்ட்ரிசிட்டியில் ஓடக்கூடிய ட்ரெயின்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல பயன்படுத்தக்கூடிய ஃபியூயல் எல்லாமே வந்து நமக்கு பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய ஃபியூல். கோலா இருக்கட்டும், இல்ல டீசலா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரன் ஆகும்போது நமக்கு நெறைய எமிஷன் வந்து ஏற்படும், பொல்யூஷன் ஏற்படும், கிரீன் ஹவுஸ் கேஸ்லாம் எமிட் ஆகும். ஓகேங்களா? பட் இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு கிளீன் எனர்ஜில ஓடக்கூடிய எந்த விதமான எமிஷன், பொல்யூஷன் எதுவுமே ஏற்படாம ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின அறிமுகப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஜூலை 17ஆம் தேதி முதல்ல இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ஃபியூயல், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ட்ரெயின் இன்னைக்கு அறிமுகம் ஆகுது. அது என்ன ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் அப்படின்னா, ஸோ ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இதுல வந்து இன்புட்டா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது ரெண்டுமே இன்புட்டா கொடுப்பாங்க. இது ரெண்டுமே ரியாக்ஷன் ஆகி ஃபியூயல் செல்ல ரெண்டுமே ரியாக்ஷன் ஆகும். ஸோ ரியாக்ஷன் ஆகி இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒன்னு வாட்டர் வேப்பர், இன்னொன்னு ஹீட். இது ரெண்டா தான் இருக்கும். ஸோ வாட்டர் வேப்பர் காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடும். இதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய ஹீட்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ட்ரெயினை ரன் பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ட்ரெயின் இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. இந்த ட்ரெயினுக்கான ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. இது 2021 இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இது அபிஷியலா லான்ச் ஆனது 2022. ஸோ இதுக்கு தேவையான அந்த அந்த ட்ரெயினுடைய கோச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வடிவமைச்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, ஐசிஎஃப் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், ஐசிஎஃப். ஸோ ஐசிஎஃப் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 17, 2026ஆம் தேதி ஜிந்துல இருந்து சோனிபட் வர போகக்கூடிய முதல் வழித்தடம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்த், ஹரியானால ஜிந்த் சோனிபட் அப்படிங்கிற இந்த ஒரு 89 கிலோமீட்டர் 89 கிலோமீட்டர் தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இதுவரை உலகத்துல ஒரு 4 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து இருக்கு. இப்போ 5வது நாடா இந்தியா கிட்ட வந்து வரப்போகுது. இதுவரை யார் யாரெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னா ஜெர்மனி, ஜப்பான், சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி கிட்டலாம் இருந்துச்சு. இப்போ இந்தியா 5th கண்ட்ரியா இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வந்து ட்ரெயின் வந்து கொண்டு வர்றாங்க. முதல்ல ஜெர்மனி தான் 2018 இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அறிமுகப்படுத்தினது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஜெர்மனி சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்னு ஹைட்ரஜன் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது ஜெர்மனி, அதே மாதிரி அடுத்து நம்ம புல்லட் ட்ரெயினும் கொண்டு வரோம். அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னா ஜப்பான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஜூலை 17ஆம் தேதி ஜிந்துல இருந்து சோனிபட் வர நார்த்தன் ரயில்வேல கிட்டத்தட்ட 89 கிலோமீட்டர் 89 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த இது வந்து போகுது. இதுல மொத்தம் 10 பெட்டிகள் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 10 பெட்டிகள் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடுமே லோகோ பைலட் உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஃபெசிலிட்டியும் இந்த ட்ரெயின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 ஹைட்ரஜன் டிரைவிங் பவர் கார்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா நம்ம பெட்ரோல் டீசல்லாம் போடுறோம் அப்படின்னா வேற எங்கேயோ அந்த பெட்ரோல் டீசல்லாம் எடுத்துட்டு வந்து ஊத்துவோம் இல்லையா, பட் இதுல வந்து இதுக்கு தேவையான அந்த பவரை ஜென்ரேட் பண்றதுக்கு இன்பில்ட்டா அந்த ட்ரெயின்லயே இதுக்கான பவர் சோர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த 1200 கிலோவாட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். 1200 கிலோவாட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து இருக்கும். இதோடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் போகாது, நார்மல் ஸ்பீடு தான். ஒரு 75 கிலோமீட்டர் பெர் ஹார், 75 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போகும். இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளவு போகலாம் அப்படின்னா 110 கிலோமீட்டர் வரை போகலாம். பட் ஆவரேஜா போகக்கூடியது 75 கிலோமீட்டர் தான் போகுது. இந்த ட்ரெயின்ல இதான் வந்து லாங்கஸ்ட் 89 கிலோமீட்டர் தான் வந்து லாங்கஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின்கான அந்த ட்ராக். இதுவரை
வேர்ல்டில் எந்த கண்ட்ரிலும் 89 கிலோமீட்டருக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் 10 கேரேஜ் இருக்கும். இதில் 2600 மக்கள் 2600 பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்து கொண்டு போகலாம். ஸோ இதில் என்ன டெக்னாலஜி, அந்த ஹைட்ரஜன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் ஃபியூயல் செல். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் ஃபியூயல் செல் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு நமக்கு எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம ரூட் பாருங்க, மொத்தம் ஒரு 12 ஸ்டாப்பிங் கிட்ட போகும். ஸ்டார்டிங் வந்து ஜிந்துல இருந்து சோனிபட், இது ரெண்டுமே ஹரியானால தான் இருக்கு. அதே மாதிரி இதுக்கான டிசைன், இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது யாரு அப்படின்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கான டிசைன் பண்ணது யாரு? ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் தான் இதுக்கான டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து பைலட் தற்சமையில தான் ஒரு சோதனை ஓட்டமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு டயத்தில் என்ன பண்ணலாம், 3000 கிலோகிராம் ஹைட்ரஜன் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரீஸ் லார்ஜஸ்ட் ரயில்வே ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் அண்ட் ரீஃபில்லிங் ஃபெசிலிட்டி வந்து இங்கே ஜிந்தில் வந்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு அந்த ஹைட்ரஜன்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய சர்டிஃபிகேஷன் அப்ரூவல்லாம் வாங்கணும். இதுக்கு அப்ரூவல் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்தியாவில் வேர்ல்டுலேயே 5வது கண்ட்ரியாக இப்போ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் இதோடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப சீப். நம்ம நார்மலாக பஸ்ஸில் போயில எவ்வளோ டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோதான். ஸோ இந்த 89 கிலோமீட்டருக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா மினிமம் இதோட டிக்கெட் சார்ஜ் வந்து 5 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் சார்ஜ் 25 ரூபா தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏறி 89 கிலோமீட்டரில் இறங்கினா கூட உங்களுக்கு வெறும் 25 ரூபா தான். நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 89 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக ஒரு 70 ரூபா 80 ரூபா வந்துடும். பட் இதில் வந்து வெறும் 25 ரூபா மட்டும் தான் மேக்ஸிமம் சார்ஜே. ஸோ ரொம்ப இது எல்லா மக்களுக்கும், மிடில் கிளாஸ் மக்கள் இருந்து எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு இது. ஸோ இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இதில் நம்ம சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதில் வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டெய்லியும் நம்ம வெரண்டா ஐஏஎஸ்ல காலையில் 9:30க்கு டெய்லி கரண்ட் அவேர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதில் நிறைய முக்கியமான நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.